மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து பஞ்சாபை சேர்ந்த விவசாய சங்கங்கள் டெல்லியை முற்றுகையிட்டன. இந்த போராட்டத்துக்கு காலிஸ்தான் தனிநாடு ஆதரவு பயங்கரவாதிகளின் பங்களிப்பு இருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் ராகுல் காந்தி உடனடியாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். சாலைகளை பல மாதங்களாக முடக்கி வைத்திருந்தனர். சட்டவிரோத செயல்கள் மேற்கொள்ளப்பட்டன. பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருப்பது போன்று தன்னை காட்டிக்கொண்டார். இதே ராகுல் காந்தி ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் நெல் நடவு பணிகளை மேற்கொண்டார். டிராக்டரை கொண்டு உழுதார். மேலும் விவசாயிகளுடனும் விவசாய தொழிலாளர்களுடனும் கலந்துரையாடினார். அந்த உரையாடலின் போதும் பாஜகவுக்கு எதிரான பேச்சுக்கள் இருந்தன. தற்போது பீகாரில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்குள்ள தாமரை விதை விவசாயிகளிடம் கலந்துரையாடினார். உலக மக்கானாவில் 90% பீகார் விளைவிக்கிறது. ஆனால் அவர்களுக்கு 1% கூட லாபம் கிடைப்பதில்லை. முழு பயனும் 1% உழைக்கும் இடைத்தரகர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. பாஜக இதனை கண்டுகொள்ளவில்லை என பேசினார். இப்படியெல்லாம் பேசும் ராகுல் காந்தி விவசாயிகளின் மேல் அவ்வளவு அக்கறை உள்ளவரா இல்லையா என்பதை கடைசியில் பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் கல்புர்கியில் உள்ள தனது இல்லத்தில் மல்லிகார்ஜுன கார்கே அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு வந்த விவசாயி ஒருவர் மழையால் தனது 4 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்து விட்டதாக தெரிவித்தார். உடனடியாக ஆத்திரமடைந்த கார்கே, உனக்காவது 4 ஏக்கர், எனக்கு 40 ஏக்கர் சேதம் என்றார். உன்னை விட எனக்குத்தான் அதிக நஷ்டம். 3 பிள்ளைகளை பெற்றவர் 6 பிள்ளைகளை பெற்றவரிடம் வந்து பிரசவ வேதனை குறித்து பேசுவதைப் போல் உள்ளது உன்னுடைய பேச்சு. விளம்பரத்திற்காக இங்கு வராதே, பயிர்ச்சேதம் குறித்து எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறி அவரை திருப்பி அனுப்பினார். 40 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்யும் நீங்கள் அதில் நஷ்டம் ஏற்பட்ட போதும் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு பணம் உங்களிடம் இருக்கிறது. 4 ஏக்கர் விவசாய நிலம்தான் தனது வாழ்வாதாரம் என வாழ்ந்து வரும் விவசாயிக்கு நஷ்டம் என்ற ஒன்று ஏற்பட்டால் அவனது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அவனுக்கு உதவி செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை. இப்படி அவமானப்படுத்தாமல் இருங்கள் என்பதுதான் சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.